ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கு வணக்கம். நான் உங்கள் அச்சய ஜோதிடர் ராரோபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியச்ச ராகு திவே நமோ நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் விரையாதிபதி. இந்த 12ஆம் பாவகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த விரையாதிபதி யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவர் எப்படி நமக்கு அனுகூலமாக மாற்றணும், ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கு ஏற்றபடி அவரை எப்படி அனுகூலமாக மாற்றணுன்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் விரயமாகாமல் இருக்கணும். அப்படி விரயமாக ஆனாலும் அது நமக்கு பயன்படுற மாதிரியும், நம்ம குடும்பத்துக்கு பயன்படுற மாதிரியும், இல்லை நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு பயன்படுற மாதிரியும், இல்லைனா நம்மளுடைய பிற்கால வாழ்க்கை தேவைக்கு வருமானத்தை தரக்கூடிய அமைப்பாக மாற்றக்கூடியதாக இருக்கணும். அப்படி செஞ்சிட்டோம்னா அது மிக சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு சில விஷயங்கள், சில பொருள்கள் மேலே பண்ணுற விரயம், அதாவது செலவு எதிர்காலத்தில் வருமான திட்டமாக இருக்கும், வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு அது விரயமாகவே போயிடும். ஒன்று தேவையில்லாத செலவாக முடியும், இல்லை ரிட்டர்ன் வராத அமைப்பாக இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு பயன்படாததாக இருக்கும், இல்லைனா வேற ஒருத்தருக்கு அது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டான விரையாதிபதியை தேர்ந்தெடுக்காதது தான் காரணம். இந்த விரையாதிபதி அப்படின்றவர் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மாறக்கூடியவர். இந்த 10 வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 கிரகாதிபதிகள் நம்முடைய விரயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவங்க. இந்த விரயம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும், நல்ல ஒரு வருமானத்தையும், ஒரு சிறப்பையும் தரக்கூடியதாக அமையும். எக்ஸாம்பிள், சில பேர் தங்கத்தில் பண்ணுற முதலீடுகள் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முதலீடாக இருக்கும். சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட்டு சில பேருக்கு அது நல்ல ரிட்டனாக இருக்கும். சில பேர் அந்த வாங்கின இடமோ இல்லை வாங்கின வீடோ அதோடைய வேல்யூ குறைஞ்சி டெப்ரிஷியேட் ஆகிடும். இதுக்கு காரணம் அவங்களுடைய விரையாதிபதியை கரெக்டாக சூஸ் பண்ணாதது தான் காரணம். இப்போ எக்ஸாம்பிள், சில பேருக்கு பழைய பொருட்களை வாங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு பழைய பொருள் பிற்காலத்தில், இல்லை பழைய வீடோ பழைய பொருளோ, இல்லை சனி பகவானுடைய தன்மைகள் இருக்கக்கூடிய பொருட்கள் அவளுக்கு விரையாதிபதியாக இருந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் வருமானத்தை தரக்கூடியதாகவும் சிறப்பாகவும் அமையும். சில பேருக்கு தங்கம் சேர்க்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சேராது. ஏன்னா அவங்களுக்கு கிரகாதிபதி நல்ல அனுகூலத்தில் இருக்க மாட்டார், விரையாதிபதி அனுகூலத்தில் இருக்க மாட்டார். சில பேருக்கு வைரங்கள் சேரும், சில பேருக்கு வைரங்கள் வாங்கி வச்சாலும் அவங்க கையில் சேராது. இப்படி பல்வேறு தன்மைகள் இருக்குது. அப்படி யார் யாருக்கு என்னென்ன கிரகாதிபதிகள், அவருடைய வலிமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது தகுந்த மாதிரி இதில் வெறும் பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸோ, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த நவகிரகாதிபதிகளை பொறுத்து அமையும். அவர்களுக்கு என்னென்னலாம் ஏதுவாக இருக்கிறதோ, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னலாம் ஏதுவாக இருக்கிறதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது ஃப்யூச்சரில் அவங்களுடைய குடும்பத்திற்கோ இல்லை அவங்களுக்கோ ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். எடுத்துக்காட்டாக அஸ்வினி நட்சத்திரம் அச்சய நட்சத்திரமாக போகக்கூடிய ஒரு ஜாதகருக்கு விரையாதிபதியாக மொத்த 10 வருடத்துக்கு குரு பகவான் இருப்பார். அதில் முதலாவது வருடம் மட்டும் குரு பகவான் இருப்பார். அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க தங்கம் சார்ந்த முதலீடுகள், தங்கப்பத்திரம், இந்த மாதிரி முதலீடுகள், இல்லை கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க செலவழிக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது லாபத்தையோ இல்லை நிம்மதியோ கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்த ஒரு சில காலங்கள் கழித்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். அப்போ அவங்களுக்கு பழைய பொருட்கள், ஆயில் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி,
மேன் பவரு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்றது ஒரே இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, விரயத்தை பண்ணக்கூடாது. இந்த போர்ட்ஃபோலியோ செக்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி மாற்றி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகூலத்தை இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய அட்சய லக்னத்தையும் நடப்பு லட்சண லக்ன அதிபதியும் நட்சத்திர அதிபதியும் வரையாதிபதியும் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேறொரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.